வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதாவது என்னென்னா, வருஷத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி. எப்போவுமே இந்த பயிற்சிகளில் 3 பயிற்சிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் உண்டு. ஒன்று குரு பயிற்சி, இன்னொன்று சனி பயிற்சி, இன்னொன்று இந்த ராகு கேது பயிற்சிகள். இதில் குரு பயிற்சிங்கிறதுக்கு சுபமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பிளானட்லேயே 100% சுபமானவர் குரு. இவர் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாவது 1ஆம் தேதி, மே 1ஆம் தேதி பயிற்சியாகிறார். இவர் இருக்கக்கூடிய காலம் கிட்டத்தட்ட மே மாதம் 14ஆம் தேதி 2025. அது வரைக்கும் அவரை அந்த ரிஷபராசியில் சஞ்சாரம். இப்போது இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த வாட்டி குரு மிக வேகமாக நகர்ந்து 1 டிகிரிலேருந்து 27 டிகிரிக்கு கிட்டத்தட்ட 9ஆம் தேதி அக்டோபருக்குள்ளே நகர்றார். ரொம்ப ஒரு வேகமான ஒரு மூமெண்ட் அது. 27 டிகிரிஸ் அவர் கவர் பண்ணுற காலம் பார்த்திங்கன்னா 110 நாள் தான். அவ்வளோ வேகமாக அவர் நகர்றது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ரிவர்ஸ் மூமெண்ட் வரும். அதாவது வக்கரகதி சொல்கிறோம். இந்த வக்கரகதி கிட்டத்தட்ட ஜனவரி முடிய அந்த வக்கரகதியில் இருக்கார். அதுக்கப்புறம் நேர்கதியில் அவர் போய் மே 15 அவர் அடுத்த சைன், அதாவது மிதுன ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுவார். இதுதான் அவருடைய மூமெண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம், முக்கியமான ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த குரு ஆரம்ப காலத்தில் அஸ்தமன அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. அந்த அஸ்தமனம்ங்கிறது ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து வெளிவருகிறார். அப்போ என்னென்னா, மே மாதத்தில் பெரும்பாலும் அந்த மாற்றத்திற்கான பலன்கள் உடனடியாக நிகழாமல் இருக்கலாம். ஆனால் ஜூன் மாதத்துலேருந்து அதனுடைய பலாபலன்கள் ஏற்படும். இப்பொழுது நாம் 12 ராசிகளுக்கு தொடர்ந்து பார்க்கலாம். மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் குரு. அப்போ குரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர். இந்த குரு இவ்வளோ நாளாக 2ஆம் வீட்டில் இருந்தால், 2ஆம் வீடு என்பது குரு பலம். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளை தான் சொல்கிறது. இப்போ 2ஆம் வீட்டிலிருந்து குரு 3ஆம் வீட்டுக்குள் போகிறார். அது ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா மறைவு ஸ்தானமாக போயிடும். அப்போ குருவுடைய மறைவு ஸ்தானத்தினால் அவருடைய ப்ரெசன்ஸினால் பெரிய நன்மைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய பார்வை நிச்சயமாக நன்மை செய்கிறது. அப்படி பார்க்கும்போது அந்த குரு பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 7ஆம் வீட்டை பார்க்கிறார், 9ஆம் வீட்டை பார்க்கிறார், 11ஆம் வீட்டை பார்க்கிறார். ரொம்ப முக்கியமான வீடு இதெல்லாம். இப்போது இந்த தன்மை எப்படின்னு பார்க்கலாம். இவர் 3ஆம் வீட்டுக்கு போகும்போது முக்கியமான ஒரு விஷயம், மனோ தைரியத்தை கொடுக்கும், மனசில் தெளிவை கொடுக்கும், சில நேரங்களில் புதிய சிந்தனைகளை தரும். ஒரு விதத்தில் இது நல்லது. ஒரு தெளிவு ஏற்படும். நான் இன்னுமே இதை செய்யணும், இப்படி செய்யணும் அப்படின்லாம் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தெளிவை கொடுக்குறது. பல நாளாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கும் இந்த இது. சில சங்கடங்கள், அந்த பிரச்சனைகள், அதில் இருந்தெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தரக்கூடிய காலம். இப்போ இவருடைய பார்வை மிக மிக சிறப்பானது உங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 7ஆம் வீட்டை பார்த்தா, இப்போ குரு பலம் இருந்தால் திருமணம் நடக்கும். ஆனால் திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் நடப்பதில் தடையில்லை. அது 7ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழில் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், இந்த MOU சைன் பண்ணாங்க. அதே மாதிரி திருமணத்திற்கு நம்ம என்ன பண்ணுறோம், பையனுக்கும் பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு, நிச்சயதார்த்தத்துக்கு டேட் வைக்கலாம், இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதான் டிஸ்கஷன்ஸு டு அரைவ் சம் கன்க்ளூஷன்ஸ். இதுக்கு அந்த அது பார்க்குற அந்த 7ஆம் வீட்டை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பிளானிங்கில் தான் நடக்கும். அப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஓவர் நைட் ஆரம்பிக்க முடியாது. அதை உட்காந்து ஒரு வரைய டிஸ்கஸ் பண்ணுறீங்க, அதோடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம், அதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் இப்போ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க. அப்போ அந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ், அது வெரி யூஸ்ஃபுல் டிஸ்கஷன்ஸ். அந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு ஏதுவான ஒரு காலமாக இது அமையிறது. அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் 9ஆம் இடம், வெல்ஃபேர் ஆஃப் த ஃபேமிலி.
9ன்னு சொன்னால் அப்பாவுடைய மேன்மை, அப்பாவுக்கு சந்தோஷம், குடும்பத்தில் சந்தோஷம், குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுபிக்ஷங்கள் இதெல்லாம் ஏற்படும். அப்போது 9ஆம் இடத்தை பார்க்கும்போது சில நேரங்களில் பேர குழந்தைகளுடைய பிறக்கிறது, குழந்தைகள் பிறப்பது, அதுக்கப்புறம் நல்ல காரியங்கள், அதை குலதெய்வத்துக்கு விட்டு போன காரியங்கள், இந்த மாதிரி சுவாமி காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கான ஒரு காலம். சில நேரங்களில் நல்ல க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் கூடி வரும். இதெல்லாம் ரொம்ப நல்லதாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா 11ஆம் வீட்டை பார்க்கிறார். 11ஆம் வீடு அப்படின்னு சொன்னால் லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தை பார்க்கும்போது 2-3 விஷயங்கள். நல்ல நண்பர்களுடைய அசோசியேஷன், நீண்ட நாள் நண்பர்களை மீண்டும் பார்ப்பதற்கான சந்தர்ப்பங்கள். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ்னால் உங்களுக்கு விருத்தி, நன்மைகள். சில நேரங்களில் ப்ராப்பர்ட்டிஸை விற்கணும்னு நினைக்கலாம், அதற்கான ஒரு வழிமுறைகள் பிறக்கும், அதற்கான நல்ல ஒரு ரேட்ஸு இதெல்லாம் கிடைக்கும். சில நேரங்களில் புதுசாக ப்ராப்பர்ட்டி புக் பண்ணலாம். சொல்லுவாங்க, இவ்வளோ சும்மா ஒரு 10,000 ரூபா கொடுத்துங்க புக் பண்ணிங்க, அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 லட்சம் ப்ராப்பர்ட்டி, அது ஒரு அட்ராக்டிவாக சொல்லுவான், 10,000 கொடுத்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னு. அந்த மாதிரி சில ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் கூட வரும். ஒரு சின்ன அமௌண்ட்டை பிளாக் பண்ணி அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை கட்ட கொடுப்போம், கொஞ்சம் ப்ரெஷர் உடனே பில்டப் ஆகாது. அந்த மாதிரியான சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இதில் ஏற்படுறது அப்படின்னு இருப்பதால் உங்களை பொறுத்தவரையில் பெரிய பாதிப்புன்னு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் பெரிய ஒரு விஷயத்தை சாதித்தேன் அப்படின்னும் சொல்ல முடியாது. ஆனால் சாதிப்பதற்கான ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அடிப்படை விஷயங்களை நீங்கள் மேற்கொள்வதற்கான ஒரு சரியான காலமாக இது அமைவதால், எப்போவுமே ரோம் இஸ் நாட் பில்ட் இன் எ டே அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க. அது மாதிரி பல காலம் ஆகும், எல்லாத்துக்குமே காலங்கள் இருக்குது. அப்போது ஒன்று ஆரம்பிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்படி ஆரம்பிப்பதற்கான ஒரு காலம்தான் உங்களை பொறுத்தவரையில் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ஏற்படுகிறது. அதனால் இது உகந்த காலம், நல்ல காலம், மனசில் சந்தோஷத்தையும் தைரியத்தையும் ஒரு ஃப்யூச்சரை பற்றி ஒரு நல்ல ஹோப்ஸையும் தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. அதனால் இந்த குரு பயிற்சினால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் மனசில் சந்தோஷமும் உற்சாகமும் துளிர்விடக்கூடிய காலம்னு கூட இதை பற்றி நிச்சயமாக சொல்லலாம். இப்போ அந்த குருவினுடைய சாரங்களை பார்க்கலாம். சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது இந்த மே மாதம், அது அஸ்தமன காலமாக இருப்பதால் நன்மையும் இல்லை தீமையும் இல்லை. சந்திரனுடைய ஒரு நட்சத்திரமான ரோஹிணியில் அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம் ஜூன் மாதம், ஜூலை மாதம், ஆகஸ்ட் 15. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம் 2025 ஜனவரி. அப்புறம் மிருகசீரிஷம் செவ்வாயினுடைய சாரம். இந்த செவ்வாயினுடைய சாரத்தில் அவர் ஆகஸ்ட் 15லேருந்து செப்டம்பர் முழுக்க, அக்டோபர் முழுக்க அதில் சஞ்சாரம். அதுக்கப்புறம் மார்ச், ஏப்ரல், மே 15 வரைக்கும் அவர் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரிக்கிறார். இப்போ ரோஹிணி நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரிக்கிறதுங்கிறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு தாட் ப்ராசஸை கொடுக்கும். ஏன்னா 5ஆம் வீடு. இன்னும் சொல்லப்போனால் புகழ் பெருமை கூட அந்த காலத்தில் ஏற்படும். நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். பல விஷயங்கள் நீங்கள் நினைப்பது மாதிரியே நடப்பதால் உங்களுக்கு சந்தோஷம் பெருகும். அதனால் இந்த ஒரு காலகட்டம் வெரி ப்ரொடக்டிவ். உங்களுடைய நிலைக்கு ஒரு தரக்கூடிய ஒரு மரியாதை, மதிப்பு இதெல்லாம் வரக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால் மன நிறைவை தரக்கூடிய காலம். அடுத்து செவ்வாயினுடைய சாரத்தில் இவர் சஞ்சரிக்கக்கூடிய காலம். செவ்வாய் யார்? 2ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் உடையவர். அப்போ பாக்யாதிபதி, தனாதிபதி, பண வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய காலம், குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிறைந்திருக்கக்கூடிய காலம், தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு காலம், பேச்சில் ஒரு நல்ல ஒரு நாவன்மை, அதனால் பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இது அமைவதால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி என்பது உங்களுக்கு பாதகமான பலன்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் அதுக்குன்னு சாதகத்தை கொட்டி கொடுத்துடுறதும் சொல்ல முடியாது. சாதகத்திற்கான ஒரு ஆரம்ப குறியாக இது இருக்கும். ஆனால் பலவிதமான உருப்படியான நல்ல விஷயங்களை பற்றிய ஒரு டிஸ்கஷனும், அதில் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு பிளானிங், அந்த முடிவுகள் இதெல்லாம்
ரொம்பவும் க்ரியேட்டிவாக உங்களுடைய பிற்கால பகுதிக்கு வரக்கூடிய ஒரு க்ரியேட்டிவாக நன்மைகள் நடப்பதற்கான ஒரு அடிப்படை தளத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அற்புதமான காலமாக இது உங்களுக்கு விளங்கும். நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1ன்னா ONE போடக்கூடாது, ஸ்ரீரங்கம் ரவி 1 நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.